வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம்ஸ். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் சிஸ்டம், கேஷுவல் அண்ட் நான் கேஷுவல் சிஸ்டம்ஸ், லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம்ஸ், டைம் வேரியண்ட் அண்ட் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ், ஃபைனலி ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். லெட்ஸ் see ஒன் பை ஒன் right. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். இதுக்கு இன்னும் வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மெமரிலெஸ் சிஸ்டம், மெமரி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக்ன்றது மெமரிலெஸ் சிஸ்டம், டைனமிக்ன்றது மெமரி சிஸ்டம். இப்போ அவுட்புட் வந்து விச் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் இன்புட், தென் இட்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஓகேவா? எப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தை ஸ்டாட்டிக் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க கொஷினில் வந்து அந்த சிஸ்டமோட அவுட்புட் வந்து ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக் சிஸ்டம். அப்படி இல்லாமல் அவுட்புட் வந்து விச் டிபெண்ட்ஸ் ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இன்புட், மூணுமே ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இன்புட் இதை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா டைனமிக். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா பாஸ்ட்னால் முடிஞ்சு போனது, அப்போ அதை கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும், அதை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மெமரி இருக்கணும், அதனால தான் இதை வந்து மெமரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து மெமரிலெஸ், ப்ரெசென்ட்டை மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணும், அதனால் இது மெமரிலெஸ். டைனமிக் வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் மூணையும் டிபெண்ட் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து டைனமிக். இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். y of n equal to a x of n, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க சிஸ்டம். ஓகேங்களா? இதில் அவுட்புட் என்னது y of n. இந்த y of n வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? ப்ரெசென்ட் இன்புட்டை மட்டும் இருந்துச்சுன்னா. இப்போ இங்கே நம்ம வந்து n கொடுத்துருக்கோம், இன்புட் என்னதுங்க? எக்ஸ்ன்றது இன்புட்டு. ஸோ இங்கே n மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதான் வந்திருக்கு, ப்ரெசென்ட் இன்புட் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு, அதனால் இதை வந்து ஸ்டாட்டிக் சிஸ்டம் சொல்கிறோம். இது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். y of n equal to x of 2n plus x of n minus 1. ஸோ அவுட்புட்ன்றது y, இன்புட்ன்றது x. நம்ம இந்த டைமை பார்த்தோம்னா என்னன்னு வச்சுக்கலாம். இது வந்து n வந்து ப்ரெசென்ட்டு, n+1, n+2, n+3 வந்துச்சுன்னா அது வந்து ஃப்யூச்சர். அதே இது n-1, n-2 வந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ என்னுக்கு வந்து நம்ம 0ன்னு வச்சுட்டோம்னா இங்கேயும் என்னுக்கு 0 தான் வரும், அப்போ x of 0ன்னு இருக்கும். இந்த எண்ணுக்கு 0 வச்சுட்டோம்னா -1. அப்போ நம்ம அங்கே -1 அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட அவுட்புட் என்னவாக இருக்குது? 0ன்னு வருது. ஸோ -1ன்றது ப்ரெசென்ட்டு, 0ன்றது -1க்கு ஃப்யூச்சர். ரைட்டா? அதனால் இது வந்து என்ன சொல்கிறோம்? அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர். இங்கே 2 இருக்கனால மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஃப்யூச்சர் ஆயிரும். இப்போ என்னுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 × 2 2 ஆயிரும். அப்போ இது வந்து ஃப்யூச்சர். இங்கே வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 - 1 1 ஆயிரும். அப்போ அது வந்து என்னது? பாஸ்ட். 2க்கு வந்து 1 பாஸ்ட். அதனால் த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் இன்புட், தட் ஃபார் த சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக் சிஸ்டம். புரியுதா? அதாவது நம்ம என்னுக்கு வந்து 0, 1, -1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இன்புட்லேயும் 0, அவுட்புட்லேயும் 0வாக இருந்துச்சுன்னா அது ப்ரெசென்ட்டு. இன்புட்டில் நம்ம 0 கொடுத்து அவுட்புட்டில் வந்து -1ல் இருந்து அப்படிச்சுன்னா அது வந்து பாஸ்ட்டு. இதே நம்ம இன்புட்டில் 0 கொடுத்து அவுட்புட்டில் 1ன்னு வந்திருந்ததுன்னா அது வந்து ஃப்யூச்சர். ஓகே? ஸோ செகண்ட் சிஸ்டம் வந்து கேஷுவல் அண்ட் நான் கேஷுவல் சிஸ்டம்ஸ். ஸோ இதுவும் சேம் தான். எப்படின்னா அதே போல் the given system output depends on present and past input. ப்ரெசென்ட்டையும் பாஸ்ட் இன்புட்டையும் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அது கேஷுவல் சிஸ்டம். அதே அவுட்புட் வந்து ஃப்யூச்சர் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அது நான் கேஷுவல் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா y of n equal to x of n plus x of n minus 3. இப்போ இந்த அவுட்புட் y of n டிபெண்ட்ஸ் ஆன் n-3 இருக்குது. என்னன்றது இங்கே n, ஸோ ப்ரெசென்ட்டு. இங்கே இங்கே n-3. அப்போ இது வந்து பாஸ்ட். அப்போ the output depends on present and past input, therefore the system is a casual system. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். y of n equal to x of 2n. இப்போ நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ அந்த எண்ணுக்கு நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வரும்? -1 பார்த்தா -2ன்னு வரும். இங்கே -2க்கு -1ன்றது என்னது? -2க்கு முன்னாடியே -1 வந்துடுது. அப்போ அது வந்து பாஸ்ட். ஸோ இது வந்து பாஸ்ட் இன்புட். ஓகேவா? என்னுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா y of 0, x of 0. அப்போ இது வந்து ப்ரெசென்ட் இன்புட். என்னுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y of n, இங்கே x of 2. ஸோ 1, 2 வந்து ஃப்யூச்சர் இன்புட். ஓகேவா? இந்த 1க்கு 2 வந்து ஃப்யூச்சர் இன்புட். அப்போ இங்கே இந்த சிஸ்டமில் வந்து அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்யூச்சர் வந்துட்டாலே இந்த சிஸ்டம் பிகம் அ நான் கேஷுவல். ப்ரெசன்ட், பாஸ்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து கேஷுவல். ஒன்ஸ் அவுட்புட் வந்து ஃப்யூச்சர் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது நான் கேஷுவல் சிஸ்டம். ஓகே. தேர்ட் சிஸ்டம் இஸ் லீனியர் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம்ஸ். ஸோ லீனியர் எப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து லீனியர்னு சொல்லுவோம்னா விச் சாட்டிஸ்ஃபைஸ் தி சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஸ்டேட்ஸ் தட் the response of the system to a weighted sum of signal should be equal to the corresponding weighted sum of output of the system.
to each of the individual input signal. So superposition principle என்னன்னு சொல்கிறோம், it states that the response of this system to a weighted sum of signals. weighted sum of signalsனால் இந்த ஒரு arbitrary constantaல மல்டிப்ளை பண்ணுறோம்ல, இது வந்து இந்த சிக்னலோட வெயிட்னு சொல்லுவோம். weighted sum of signals should be equal to the corresponding weighted sum of output of a system to be each of the individual input signals, right? So இது நம்ம equationsல எப்படி represent பண்ணலாம்னா, linear systemனா t of a1 x1 of n plus a2 x2 of n equal to a1 t of x1 of n plus a2 t of x2 of n. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா then the system is a linear system. If it is not equal then it is a non-linear system. Let's see problem. Okay, so problem எடுத்துக்கிட்டோம்னா y of n equal to n into x of n. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ரெண்டு சிக்னலாக எடுத்துக்கிறீங்க. y1 of nக்கு டைம் ஆஃப் n into x1 of n. ஓகேங்களா, t of x1 of n. x1 of nன்றது என்னென்னா நம்மளுக்கு இந்த என்ன கொடுத்துருக்காங்களோ இன்புட் அதை எடுத்துக்கிறோம், n into x1 of n. y2 of nன்றது t of x2 of n. அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம கொடுத்துருக்க இன்புட் சிக்னலை x2ன்னு எடுத்துக்கிறோம், n into x2 of n. ஸோ the weighted sum of outputன்றது என்ன அப்படின்னா, இந்த t x1 of nல a1 மல்டிப்ளை பண்ணுறோம், இதுதான் இந்த weighted. அதே போல் x2 of nல a2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ weighted sum of output is, இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இந்த இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு a1 t x1 of nக்கு என்ன போட்டிருக்கோம், n into x1 of n. a1 n into x1 of n ப்ளஸ் a2 t x2 of nக்கு என்ன போடலாம், n into x2 of n. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதான் என்னது, weighted sum of output. இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, அவுட்புட் டியூ டு தி வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட். ஸோ அவுட்புட்ன்றது y1 y2 இருக்கா, அப்போ ரெண்டோட சேர்த்துனா என்ன வரும், y3 of n. த அவுட்புட் டியூ டு தி வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் t a1 x1 of n ப்ளஸ் a2 x2 of n. இது தான் வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபுல் டேர்ம் என்னென்னு எடுத்துக்கிறோம்னா, இந்த x1 of n எடுத்துக்கிறோம், தட் இஸ் x of n. இந்த ஃபுல் டேர்மே x of n எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த இதுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், n into x of n தானே போட்டோம். இந்த டேர்முக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, கொடுத்துருக்க இன்புட்டை அப்படியே போட்டோம், n into x of n. ரைட்டா, அப்போ இது ஃபுல்லாமே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இன்புட்னு தான் எடுத்துக்கிறோம், x of n. அப்போ இந்த x of n நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், n into x of n. அதனால் n முன்னாடி மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாமே x of n தானே வச்சுருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கிறோம், a1 x1 of n plus a2 x2 of n. இப்போ என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1 2வும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை தி சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல், தட் ஃபார் த சிஸ்டம் இஸ் லீனியர். ஓகேங்களா, இப்போ இன்னொரு சம் சொல்கிறேன், அது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ செகண்ட் சம் பார்த்துட்டிங்கன்னா y of n equal to x squared of n. ஸோ லீனியர் சிஸ்டமாக நான் லீனியர் செக் பண்ணி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், y1 of n y2 of n எடுக்கிறோம். y1 of n என்னது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x1 of n. ஓகேவா, ஸோ x1 of nன்றதுக்கு என்ன போடுறோம்னா, இது வந்து இன்புட், இது அவுட்புட், இது இன்புட். இந்த இன்புட்டுக்கு என்ன போடணும்னா, நம்மளுக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். ஸோ x1 of nன்றதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x squared of n. அப்போ x1 squared of n போடுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் சிக்னல் y2 of nன்றது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் x2 of n. ஸோ இது வந்து இன்புட். ஓகேவா, இன்புட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x squared of n. இங்கே x2ன்றனால x2 squared of n போட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த வெயிட்டட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். a1 t x1 of n ப்ளஸ் a2 into t x2 of n போடுறோம். இப்போ a1க்கு a1 போட்டாச்சு, t x1 of nக்கு என்ன வச்சுருக்கோம், x1 squared of n. a2 போட்டாச்சு, t x2 of nக்கு என்ன வச்சுருக்கோம், x2 squared of n. அதையும் போட்டாச்சு. இது ஈக்குவேஷன் 1. இது என்னது, வெயிட்டட் சம் ஆஃப் அவுட்புட். இதே போல் என்ன பண்ணணும், அவுட்புட் டியூ டு தி வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ y3 of nக்கு என்ன போடுறோம் அப்படின்னா, y3 of n என்ன, y1 of n ப்ளஸ் y2 of n தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் a1 x1 of n, வெயிட்டட் சம் ஆஃப் இன்புட் இருக்குல்லையே, அதனால் a1 x1 of n ப்ளஸ் a2 x2 of n. ஓகேவா, y3 of nன்றது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது, வெயிட்டட் சம்ன்றனால நம்ம என்ன பண்ணுறோம், t ஆஃப் a1 x1 of n ப்ளஸ் a2 x2 of n பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம்ன்றது இங்கே என்னென்னா இந்த டேர்ம் மாதிரி. ஓகேவா, இப்போ இது x of n கன்சிடர் பண்ணிட்டோன்னா, x of n கொஷின் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம போடணும். நம்மளுக்கு x of n கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, x squared of n கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை x of n வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு என்ன போடணும், x squared of n போடணும். அப்போ x of n squared போட்டுட்டோம். ஓகேவா, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b the whole squared. அப்போ இந்த ஈக்குவேஷனும் நாட் ஈக்குவல். அதனால் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபை தி ஈக்குவேஷன் 1 and 2. therefore its system is a non-linear system. So fourth system is time variant and time invariant. எப்போ ஒரு சிஸ்டத்தை வந்து டைம் வேரியன்ட் சொல்கிறோன்னா, a system is said to be time invariant if the characteristics of the system do not change with time.
டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இட் பிகம் அ டைம் இன்வேரியண்ட், அதர்வைஸ் இட் இஸ் டைம் வேரியண்ட். இப்போ ஒய் ஆஃப் என் கமா கே ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது டைம் இன்வேரியண்ட். சம் பார்க்கலாம். ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இன்புட்டை வந்து டிலேட் பை கே யூனிட் போடுறோம். அப்போ ஒய் ஆஃப் என் கமா கே ஈக்குவல் டு இன்புட்டை வந்து டிலே பண்ணுறோம் கே யூனிட், அதனால் டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. டிலேனா என்ன பண்ணுவோம்னா மைனஸ் கேயால் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதான் டிலேன்னு சொல்கிறது. அப்போ ஒய் ஆஃப் என் கமா கே ஈக்குவல் டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே. ஸோ ஒய் ஆஃப் என் கமா கே இது என்னது ஆக்சுவலாக எக்ஸ் ஆஃப் என் இன்புட், நம்மளுக்கு இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1. அப்போ இந்த என் இருக்கிறதுல என் மைனஸ் கே போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட் என்ன எக்ஸ் ஆஃப் என், அப்போ எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே மைனஸ் 1. இது ஈக்குவேஷன் 1. இது வந்து இன்புட்டை டிலே பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், டிலே தி அவுட்புட் பை கே யூனிட். அப்போ அவுட்புட்னா ஒய்யை வந்து ஒய் ஆஃப் என் மைனஸ் கே போடுறோம். ஓகேங்களா, ஸோ ஒய் ஆஃப் என் மைனஸ் கே போடுறப்ப இந்த எண் இருக்கு இல்லையா, ஒய் ஆஃப் என், இந்த இருக்க எண்ணில் என் மைனஸ் கே போடுறப்ப இந்த ஈக்குவேஷனில் எந்த இடத்துல எண் இருந்தாலுமே நம்ம என் மைனஸ் கே தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் கே மைனஸ் 1 வரும். இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் என் கமா கே ஈக்குவல் டு ஒய் ஆஃப் என் மைனஸ் கே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அதனால கிவன் சிஸ்டம் இஸ் டைம் இன்வேரியன்ட் சொல்கிறோம். ஓகேங்களா, இதே இது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என், இந்த மாதிரி n இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் என், எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் 1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்புட் டிலேட் பை கே யூனிட்ஸ் போடுறப்ப இந்த எக்ஸ் ஆஃப் என் வர டேர்மில் மட்டும்தான் நீங்கள் என் மைனஸ் கே போடணும். இன்புட்ன்றது எக்ஸ் ஆஃப் என் தானே, அப்போ இந்த எண் வந்து சேஞ்ச் ஆகாது, வெறும் எண் மட்டும்தான் வரும், என் மைனஸ் கே வராது. எப்போனா இன்புட் டிலே பண்ணுறப்ப. இதே இது நீங்கள் அவுட்புட் டிலே பண்ணுறப்ப என் மைனஸ் கே, எண்ணுக்கு பார்த்தா என் மைனஸ் கே போடுறப்ப இந்த எண்ணுக்கும் என் மைனஸ் கே போடுவீங்க. அப்படின்றப்ப ரெண்டு ஈக்குவேஷனும் நாட் ஈக்குவல் ஆயிரும். அப்போ இது டைம் வேரியண்ட் ஆயிரும். புரிஞ்சதா? ஸோ இன்புட் டிலேடு பை கே யூனிட்ஸ்னால் எக்ஸ் ஆஃப் டேர்ம் வர்ற எண்ணில் மட்டும்தான் என் மைனஸ் கேன்னு மாற்றணும். அவுட்புட் டிலேட் பை கே யூனிட்ஸ் போடுறப்ப இந்த ஈக்குவேஷனில் எந்த இடத்துல எண் இருந்தாலும் நீங்கள் என் மைனஸ் கேன் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ செகண்ட் சம்மை பார்க்கலாம். ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் ப்ளஸ் 4. இன்புட்டை டிலே பண்ணுறோம். டிலே பண்ண என்ன ஆகும், மைனஸ் என் மைனஸ் கே ப்ளஸ் 4 போடுவீங்க. அடுத்து அவுட்புட் டிலே பண்ணோம்னா எண்ணு போட்டுருவீங்க. இந்த எண்ணுக்கு பதிலாக என் மைனஸ் கே போடுவீங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் என் மைனஸ் கேன்னு போடுறப்போ மைனஸ் என் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே நாட் ஈக்குவல். அப்போ the given system is time variant. புரிஞ்சதா? ஸோ அவுட்புட்ன்றப்ப அந்த ஹோல் டேர்மையுமே பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸ் எண்ணுக்கு என் மைனஸ் கே போடுறோம். அப்போ இந்த மைனஸ் காமனாக இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஃபைனலி ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். Every bounded input sequence produces the bounded output sequence, then it's called as a stable system. அதாவது பவுண்டட் இன்புட் வந்து பவுண்டட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் ஸ்டேபிள். இதே இது இஃப் த அவுட்புட் இஸ் அன்பவுண்டட்னா இந்த சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். இங்கே பவுண்டட்னா என்னென்னா ஃபைனைட் வேல்யூ. நம்ம ஃபைனைட் இன்புட் கொடுக்குறப்ப அவுட்புட்டும் ஃபைனைட்டில் வந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ஸ்டேபிள் சிஸ்டம். அப்படி இல்லாமல் அந்த அவுட்புட் வந்து இன்ஃபைனைட்டில் கிடச்சிச்சின்னா தட் இஸ் அன்பவுண்டட் சொல்லுவோம். அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இப்போ ஒய் ஆஃப் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் என். For any bounded value of x of n, the output y of n is not bounded. It's not a bounded. ஓகேவா? அதனால் இது வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம் சொல்கிறோம். ஏன்னா இப்போ எண்ணுக்கு வந்து இன்ஃபினிட்டிவ் கொடுத்தோம்னா ஒய் ஆஃப் என் வந்து இன்ஃபினிட்டிவாக மாறிடும். ஓகேவா? இந்த எண்ணுக்கு 0 கொடுத்தோம்னா ஒய் ஆஃப் என் 0 தான். 0ன்றது பவுண்டட் வேல்யூ. இதே இதுக்கு 1 கொடுக்குறோம், 2, 5, 10, 100 அப்படி எது கொடுத்தாலுமே இங்கே அதே தான் வரப்போகுது. அதே இந்த எண்ணுக்கு இன்ஃபினிட்டிவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டிவை வச்சு நீ என்ன ஒரு பவுண்டட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், இன்ஃபினிட்டின்னு தான் வரும். ஓகேவா? எண்ணுக்கு நம்ம இன்ஃபினிட்டிவ் கொடுத்து இன்ஃபினிட்டிவை எந்த ஒரு வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணாலும் அதோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ ஒய் ஆஃப் என் வந்து இன்ஃபினிட்டிவ் ஆயிரும், அன்பவுண்டட் ஆயிரும். த கிவன் சிஸ்டம் இஸ் அ அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இப்போ ஒய் ஆஃப் என் ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் என். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தா 0, 1000 எது கொடுத்தாலுமே இங்கே அதே தான் கிடைக்க போகுது. ஸோ இன்புட் இஸ் பவுண்டட், ஒய் ஆஃப் என் அவுட்புட் ஆல்சோ பவுண்டட். ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். இங்கே எக்ஸ் என் ஸ்கொயர் இங்கே எப்படி தான் இன்புட் பவுண்டட்னாலும் அவுட்புட் பவுண்டட். ஸோ ஸ்டேபிள் சிஸ்டம். இப்போ எக்ஸ் ஆஃப் என் ப்ளஸ் ஒய் ஆஃப் என். ஒய் ஆஃப் என் வந்து 1 தான், பாசிட்டிவ் வேல்யூஸ் ஃபுல்லாமே யூனிட் ஸ்டெப் சிக்னல் ரைட் 1. ஸோ ரிமைனிங் ஒய் ஆஃப் என் வந்து எக்ஸ் ஆஃப் என் தான் ஆகுது. இங்கே நம்ம இன்ஃபினிட்டிவ் வர பாசிபிலிட்டியே கிடையாது. அப்போ நம்ம பவுண்டட் கொடுத்தா பவுண்டட் தான் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் சம்மில் மட்டும்தான் எண்ணில் மல்டிப்ளை பண்ணியிருக்கனால நம்ம இங்கே எண்ணுக்கு இன்ஃபினிட்டிவ்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இன்ஃபினிட்டிவோட எந்த வேல்யூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் பவுண்டட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டில் தான் கிடைக்கும். அதனால இது அன்பவுண்டட் சொல்கிறோம். ஓகேவா?